ஹாய், குட் மார்னிங். டே 2 இன் டாஷ்கண்ட். கரெக்டாக சன்னியாக தெரியும், பட் அப்படிலாம் இல்லை, சரியான சில்லர் இருக்குது. ஜஸ்ட்டு 5 to 6 degrees. அதுதான் ஹாஸ்டல்லேருந்து வெளியே. ஹாஸ்டல் லைஃப் ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறனாலே என்னென்னு தெரில, டிஃபிகல்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அதெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணக்கூடாது, அது பண்ணணும், இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது, சம்திங் லாங்குவேஜ் பேரியர் இருக்கா. ஸோ ரூம்னால் தெரியாது, நம்ம ரூமில் என்ன வேணால் பண்ணிவிட்டு டேனில் செக் அவுட் ஆகி வரும்போது சம்திங் அது போயிடும். ஹாஸ்டல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஃபைன். இன்றைக்கி டே 2 டாஷ்கண்டில் டே 2. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உஸ்பெகிஸ்தான் மெட்ரோ, டாஷ்கண்ட் மெட்ரோ எஸ்பெஷலி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. மெட்ரோ இந்த சென்ஸ், மெட்ரோ ஸ்டேஷனோட ஆர்கிடெக்சர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு 6 to 7 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். அண்டு ஒரு மாஸ்க்கு, அப்புறம் சோர்சு பஜார்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமஸ் பஜார் ஒன்று இருக்குங்க. அந்த பஜார் அது சென்ட்ரல் ஏஷியாலேயே ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பஜாருங்கிறாங்க. அது க்ளோஸ்டு பஜார், அது ஒரு டோம் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ 2-3 இருக்குது. ஸோ அப்படியே வாங்க, அந்த கோல் அப்படியே போகலாம். ஒரு லோக்கல் சிட்டி இன் டாஷ்கண்ட் இன் ஏர்லி மார்னிங் கிடையாது, சாரி, ஒரு 9 மேலே ஆச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக நல்ல மழைங்களாம்மா. நாங்கள் வந்தால் நேற்றுலேருந்து லக்கீலி மழை இல்லை. கொஞ்சம் இன்றைக்கும் கிளியராக தான் இருக்குது. க்ளவுடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெருசாக கஷ்டம் இருக்காதுன்னு வைங்களேன். ஒரு பஸ் ஒன்று பிடிச்சி நம்ம ரூம்லேருந்து அந்த மைனர் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் இருக்குங்க. ரொம்ப ஒரு நல்ல அட்ராக்ஷன்னு நான் பார்த்தேன். ஐ மீன் டாஷ்கண்ட் சிட்டியில் ஒரு மாஸ்க்கு அந்த பழைய காலத்து ஸ்டைலில் கட்டி இருந்திருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலான்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணணும். நல்லா மழை பெஞ்ச நெக்ஸ்ட் டே நல்லா சன்னியாக இருக்குது. வித் இந்த வின்டர் கிளைமேட்டோட ப்ளூ கலராக சூப்பராக இருக்குங்க. நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரோட்வேஸு, அவங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க. பார்க்குறக்கே வியந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு டைமும் செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்தையும். பாருங்களேன், அந்த பேவுடு பாத்வே எல்லாமே சூப்பராக இருக்குங்க. வழியில் எங்கே பார்த்தாலும் மாடர்ன் ப்ளஸ் அந்த சோவியத்திய ஸ்டைல் ஆர்கிடெக்சர் தாங்க இது கலந்துருக்கு. டாஷ்கண்ட் டவர், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அட்ராக்ஷன் இன் டாஷ்கண்ட். அங்கேயே நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே தான் போகிறோம். ஐ மீன் அங்கே போய் ஆக்சுவலாக மேலே ஒரு அப்சர்வேஷன் டெக் இருக்குது. அதுக்கு டைம் இருக்கா அண்டு என்ன எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு 1000 அரௌண்டு நான் கேள்விப்பட்டேன். அது ஒர்த்து தானான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அப்சர்வேஷன் டெக் போனால் போவோம். இல்லாட்டி வியூஸ் பார்த்துட்டு பக்கத்தில் நிறையா இருக்குது. அந்த மெட்ரோஸ்லாம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் அங்கேருந்து தான் இருக்குது. அப்படியே அங்கே கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். வந்துட்டோங்க. ஒரு 12-15 மினிட்ஸ் வாக்கு. மைனர் மாஸ்க் ஃபஸ்ட் அட்ராக்ஷன் ஏரியா வந்துட்டோம். சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு, வெளியே பார்க்குறக்கு. ஒரு மாடர்ன் சிட்டிக்குள்ளே ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சருங்க. பார்த்தோன்னே கண்ணில் படுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரு. பார்க்குறக்க ரம்மியமாக அழகாக இருக்குது. இந்த வித் 2 மெனரேட்ஸ் சைடில் இருக்க பாருங்கள். இந்த மாஸ்க்கு ரொம்ப பழசெல்லாம் இல்லைங்க, ரொம்ப முன்னாடி கட்டினதெல்லாம் இல்லை. 2014 தான் கட்டியிருக்காங்க. பட் ஆர்கிடெக்சர் ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் முஸ்லீம் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுதாங்க மெஹராப் அப்படிங்கிறாங்க, ப்ரேயர் ஹால் இன்சைடு மாஸ்க்கு. இது டே டைம்ங்கிறனால என்னென்னு தெரில, ப்ரேயர்ஸ்க்கு யாரும் இல்லை. இதுதான் ப்ரேயர் ஹால். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதாங்க பேக் சைடு மைனர் மாஸ்க்கு. பின்னாடி ஆங்கர் கெனால்னு ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி ஒன்று போகுதுங்க. ஈவினிங் டைம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சன்செட்டு இந்த ஒயிட் மார்பிள்ஸ் கூட செமையாக இருக்கும்.
இது தாங்க டர்ன் அரவுண்ட் வியூ ஆஃப் மைனர் மாஸ்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மைனர் மாஸ்க். சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆர்கிடெக்சர், சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர். இந்த வியூவே செமையாக இருக்குங்க. இந்த 5 to 6 டிகிரி குளிரில் செமையாக இருக்குது. வாவ். சில ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதை அட்டாச் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்க, 15 to 20 மினிட்ஸ் அங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், பொமக்ரேனட் ஜூஸ் கிடச்சிதுங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே டுவர்ட்ஸ் அந்த டாஸ்கண்ட் டவர் போயிட்டுருக்கோங்க. அந்த டிவி டவர்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வழி ஃபுல்லாமே ஃபுல் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல் பில்டிங்ஸாக இருக்குங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் அது இது நிறையா போட்டிருக்காங்க. பட் சாதாரணமாக நடந்து போக முடியுது. நம்ம ஊர் மாற பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை, பெரிய கார்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லைங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி பில்டிங் அப்படின்னு தான் போட்டிருக்குங்க. இதாங்க அந்த டிவி டவர், டாஸ்கண்ட் டவரும்பாங்க. சோவியத் டைமில் வந்து டிவி டெலிவிஷன் கவரேஜுக்காக இருந்த டவர். ஆமாம், இப்போது ஜஸ்ட்டு மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது அண்டு அப்சர்வேஷன் டெக் மாதிரி தான், சிட்டி வியூ தெரிகிற மாதிரி தான் சம்திங் இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போதைக்கு அதை டிவி பர்பஸோ இதெல்லாம் இல்லை. பட் எஃப்எம்மோ இல்லை ஏஎம்ஓ சம்திங் ரேடியோக்காக மட்டும் ஏதோ டவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலே. இந்த டவர் 375 மீட்டர்ஸ் ஹைட்டுங்க. 1985 சோவியத் யூனியன் கட்டியிருக்காங்க. ஈஸியாக ரீச்சபிள்ங்க. எல்லாம் பஸ்லேயே வந்துடலாம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த மைனர் மாஸ்க் போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டருங்கிறனால நடந்து வந்துட்டோம். மற்றபடி எல்லாத்துக்குமே பஸ் ஃபெசிலிட்டி டக்குன்னு இருக்குது. The Soviet Union built the tall and majestic Tashkent Tower. செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. வியூஸ் ஆஃப் டஷ்கண்ட் டவர் வித் ஹரிஹரன். ரிட்டன் போயிட்டுருக்கோங்க மெட்ரோஸ்க்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டஷ்கண்ட் யூனிவர்சிட்டி. இங்கே நிறைய இந்தியன்ஸ் அண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேங்க. இந்த டஷ்கண்ட் டவர் அப்படி பார்த்துட்டு ரிட்டன் அப்படி வந்துட்டோங்க. இதான் மெட்ரோ போம்சார் அப்படின்னு சொல்லிட்டு, போம்சாரோ சம்திங். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஷனாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்ட்டு. பொடோம்சார். டஷ்கண்ட் மெட்ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மெட்ரோஸ் தாங்க ஃபுல்லாமே. எல்லாம் சோவியத் யூனியன் பீரியடில் கட்டின மெட்ரோஸுங்க. இல்லையே, சில்வர் கலரில் ஒயிட் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சோவியத் மெட்ரோ ட்ரெயின்ஸ். ஃபுல்லாக மக்கள். மோஸ்ட் ஃபேமஸ் காஸ்மோ நாவ்லார்.